ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி சொரக்காய் கூட்டு வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 50 கடலைப்பருப்பு 50 சிறுபருப்பு இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி திட்டமாக சேர்த்துக்கலாம். கூட்டு வைக்கிறதுனால சின்னதாக ஒரு 2 சொரக்காய் வாங்கி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முத்தல் இல்லை, பிஞ்சினோன்னே நான் அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். முத்தலாக இருந்தால் நடுவில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கணும். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து பருப்பு வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சொரக்காய் கூட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம். ஊர்லலாம் ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், சின்ன வெங்காயம் அப்படியே பல்ஸ் பண்ணி போட்டுப்போம். நான் தேங்காய் தனியாக தூள் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஜீரகத்தை போட்டுக்கிறேன். இப்போது நான் சின்ன வெங்காயம் போடலை, ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா காய் வேக வைக்கும்போது உப்பு போடலை. கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை. சொரக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம அவ்வளோவா அதை விரும்பி சாப்பிட மாட்டோம். மாசமாக இருக்கிறவங்களுக்குலாம் காலில் நீர் இருந்ததுன்னா சொரக்காய் சாப்பிட்டோன்னா நல்லா நீர்லாம் போயிடும். அப்புறமா உடம்பு வெயிட்டாக இருக்கிறவங்க சொரக்காய் சாப்பிட்டாலும் கொஞ்சம் உடல் இழப்பு கொடுக்கும். அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைலில் சொரக்காய் கூட்டு செஞ்சு பார்க்குறாங்க. இங்கெல்லாம் தக்காளி, பச்சை மிளகாலாம் பருப்புலேயே போட்டு வேக வைக்கும்போது அது கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கும். கூட்டு இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வதங்க விடணும். ரொம்ப வேக வைக்கணும்னு தேவையில்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. குக்கரில் நான் பருப்பு எல்லாமே இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்புலாம் நல்லா வெந்துடணும், இன்னும் நச்சு நச்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கூட்டுனா கொஞ்சம் தலைவலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கிராமத்து ஸ்டைலில் தான் நான் இந்த கூட்டு செய்கிறேன். எங்கள் ஊர் சைடு இப்படி தான் செய்வோம். அந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 துண்டு தேங்காவை இது மாதிரி பல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சொரக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி கூட்டு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.